அனைவருக்கும் வணக்கம். தாவேகா யாரு கூடயுமே கூட்டணி கிடையாது, நாங்க தனித்து தான் நிக்க போறோம்னு சொல்லிட்டு அந்த தலைவர் விஜய் அவர்கள் பட்டும் படாம சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அதை உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக நம்ம எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே தாவேகால ஒரு வேட்பாளர் பட்டியலே ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்துருந்தோம். சில வேட்பாளர்கள், அதாவது ஒவ்வொரு கட்சியிலுமே நட்சத்திர வேட்பாளர்கள் சொல்லுவாங்க. நட்சத்திர வேட்பாளர்கள்னா யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்க தமிழ்நாடு முழுக்க பிரபலமாவே இருப்பாங்க. அந்த கட்சியில மிக பிரபலமா, அதாவது ஒரு தலைவர், இரண்டாம் கட்ட தலைவர்கள் அந்த பொசிஷன்ல இருப்பாங்க. ஸோ அவங்கள நட்சத்திர வேட்பாளர்கள் சொல்லுவோம். ஸோ அந்த வேட்பாளர்கள் எந்த தொகுதியில் இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 99.99% இருக்கும் அப்படின்றது அந்தந்த கட்சிக்கு ரொம்ப நம்பிக்கையா இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட வேட்பாளர்களை களமிறக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி தாவேகால ஒரு நட்சத்திர வேட்பாளர் பட்டியல் ரெடியா இருக்கு. ஸோ அதாவது நமக்கு விஜய் அவர்களை தாண்டி அந்த கட்சியில ஒரு 10-15 பேர் ஒரு பரிச்சயமான முகங்களா இருப்பாங்க இல்லையா. ஸோ இவங்க ஒரு பர்சன் பேரை சொல்லி, இப்போ உதாரணத்துக்கு ஆதவ அர்ஜுனா டிவி கேப்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை தெரியாதவங்களே யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு கன்ஃபியூஷனே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆதவ அர்ஜுனா எந்த தொகுதியில் நிற்க போறாரு அப்படின்றது மாதிரி தான். ஸோ ஆதவ அர்ஜுனா அந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டாருன்னா ஆதவ அர்ஜுனா தாவேகாவோட நட்சத்திர வேட்பாளர் அப்படின்னு தான் கணக்கெடுத்துப்பாங்க அந்த தேர்தல் பார்வையில, அந்த தேர்தல் களத்துல. ஸோ அப்படி தாவேகா சார்பில் போட்டி போட போற ஒரு நட்சத்திர வேட்பாளர் பட்டியலை அவங்க வெளியிட்டிருக்காங்க. இது என்னப்பா ஊடகத்துல வரலையே, செய்தியாவே வரலையே அப்படின்ற மாதிரி நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் வரல. ஆனா இந்த வேட்பாளர்கள் எல்லாருமே இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க சட்டமன்ற தொகுதியில வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, பிரச்சாரமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது நீங்க நானு எல்லாருமே ஊடகங்கள்ல தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். அதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பேச போறோம். யாரெல்லாம் நட்சத்திர வேட்பாளர்கள், யாரு எந்தெந்த தொகுதியில நிக்க போறாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க ஆல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா தினசரி அரசியல் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா ரீச் ஆயிரும். முதல் நட்சத்திர வேட்பாளர், முதலமைச்சர் வேட்பாளர் திரு விஜய் அவர்கள், அதாவது தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்கள் 2 தொகுதியில் நிக்க போறாங்க அப்படின்றது உலகறிந்த செய்தி. அது ஒண்ணு பெரம்பூர், இன்னொன்னு திருச்சி கிழக்கு. இந்த 2 தொகுதியை ஏன் தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த செய்தி தாவேகா சார்பில் வந்த தகவல். திருச்சி கிழக்கு ஒரு ராசியா நினைக்கிறாரு. அதாவது திருச்சியில நின்னா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சூழல் இருக்காரு. ரெண்டாவது திருச்சியில அந்த இளைஞர்கள் கூட்டம் அதிகமாகவே இருக்கு. திருச்சியில விஜய் ரசிகர்கள் அதிகமா இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு நிலைப்பாட்டில் தான் திருச்சி கிழக்க தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னும். இன்னொன்று பெரம்பூர்ல பாத்தீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் தாவேகால சேர்ந்த உறுப்பினர்கள்ல அளவுக்கு அதிகமா சேர்ந்த ஒரு சட்டமன்ற தொகுதியை பார்த்தீங்க அப்படின்னா பெரம்பூர்ல இருந்து தான் தாவேகால உறுப்பினரா இருக்காங்க. ஸோ தாவேகா உறுப்பினர் அதிகமா இருக்கிற தொகுதியில விஜய் அவர்களே நின்னாரு அப்படின்னா ஈஸியா ஜெயிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்துல தான் விஜய் அவர்கள் 2 தொகுதியில போட்டியிட போறதா சொல்லியிருக்காங்க. எனக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நம்ம சேனல்ல போட்டிருப்பேன். விஜய் அவர்கள் தேர்தல் போட்டியிடுறதுல ஒரு சிக்கல் இருக்கு, அந்த சிக்கலை தீர்த்துட்டாதான் விஜய் அவர்கள் வேட்புமனுவே தாக்கல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க போய் நம்ம சேனலை பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை தாண்டி அடுத்த நட்சத்திர வேட்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆதவ அர்ஜுனா. அதாவது ஒவ்வொரு கட்சிக்குமே ஒரு ஸ்டார் வேல்யூ ஒரு 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 பர்டிகுலர் ஒரு பர்சன் கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க எங்கே போனாலும் ஒரு பரபரப்பாகவே இருக்கும், அவங்க என்ன பேசினாலும் ஒரு செய்தியா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தாவேகாவோட சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆதவ அர்ஜுனா தான். ஸோ ஆதவ அர்ஜுனாவோட அரசியல் அவரோட பர்சனல் லைஃப், அவரோட அரசியல் என்ட்ரி, அவர் கடந்து வந்த பாதைகள்லாம் எனக்கு பர்சனலா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும். ஆனா தாவேகால இருந்து அவர் பண்ற அரசியல் ஒரு 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 அப்படியே லோக்கல் பாலிடிக்ஸ் சொல்லலாம், இறங்கி அடிக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியா. ஸோ இவங்களுக்குலாம் நாகரிகமான அரசியல் வேலைக்கு ஆகாது, மாற்று அரசியல் வேலைக்கு ஆகாது. ஒரு தரம் தாழ்ந்த அரசியலை நம்ம முன்னெடுத்து பண்ணணும். அதுல அதை நம்ம எல்லார்ட்டையுமே எடுத்துட்டு போயிடணும். அதை நம்ம பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம நம்மளோட பேரும் நம்மளோட அந்த செயல்பாடுகளும் டெய்லி
ஊடகங்கள்ல வந்து பேசுபொருள் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப அழகா தெளிவா தெரிஞ்சே வந்து ஆதரவு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது மூலமா வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய வெளிச்சம் கிடைச்சிருக்கு தாவேகால. அதாவது தாவேகால இவர் என்ன பேசினாலும் அது வந்து ஒரு ட்ரெண்டிங் நியூஸ் தான், என்ன பேசினாலும் அது வைரல் தான். இவரோட ஆக்டிவிட்டிஸ் எதுவா இருந்தாலும், இவரோட பேட்டி எதுவா இருந்தாலும் அது வந்து ஒரு வாரத்துக்கு வந்து பேசக்கூடிய ஒரு பேசுபொருளா மாறும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திர வேட்பாளர் தாவேகால. தாவேகாவோட சூப்பர் ஸ்டார்னு நான் சொல்லுவேன். விஜய் அவர்களுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு 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 எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அரசியலை வந்து ஓரளவுக்கு தாவேக அரசியலை முன்னெடுத்து போய்கிட்டு இருக்க ஒரே ஒரு ஆள்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆதவர்ஜனா. அவர் வந்து வில்லிவாக்கம் தொகுதியில் நிற்க போறதா வந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. வில்லிவாக்கம் தொகுதியில் அது ஏற்கனவே வந்து வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க இதுக்கு முன்னாடி வந்து பெரம்பூர் தொகுதியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜயோட அந்த தேர்தல் அலுவலகம், அதாவது ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து சட்டமன்ற தொகுதிக்கும் வந்து அந்த வேட்பாளர்கள் வந்து அங்கே முகாமிட்டு டெய்லி தினசரி தேர்தல் வேலைகள் வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா கட்சிக்காரங்களுமே எல்லா வேட்பாளர்களுமே அந்தந்த தொகுதியில ஒரு தேர்தல் அலுவலகத்தை வந்து திறப்பாங்க. அது வந்து இப்போ வர நாட்கள் வந்து நீங்க தினசரி செய்திகளை பார்க்கலாம். ஸோ அதே போல விஜய் அவர்களுக்கு வந்து அங்க ஒரு அலுவலகம் ரெடி ஆகிட்டு இருக்கு, ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டு. ஏன்னா விஜய் வந்து டெய்லி போயிட்டு வரணும், அங்க உட்காந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வந்து தேர்தல் பணிகளை பார்க்கணும் அப்படின்றதுனால ஸோ அவருக்கு வந்து ஒரு ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டு ஒரு அலுவலகத்தை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்க செய்திகளை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ தாவேகாவோட ஆதவர்ஜனா வந்து வில்லிவாக்கம் தொகுதியில போட்டி போடுறாரு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஐஆர்எஸ் ஆபீசர் அருண்ராஜா. ஸோ அருண்ராஜா அவர்கள் வந்து நான் எனக்கு பர்சனலா வந்து ஒரு ஐஆர்எஸ் பதவியை விட்டுட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாலும் அவரோட செயல்பாடுகள், அவரோட பேச்சுக்கள், அவரோட விவாதங்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 3ஆம் தர அரசியல்வாதியோட மோசமான ஒரு அரசியலை தான் வந்து அவர் முன்னெடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு அரசியல் தெரியலைன்றது அடுத்த விஷயம். ஆனா அவரோட பேச்சுக்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெத்த படித்த, ஒரு ஐஆர்எஸ் படித்த, ஒரு டாக்டரேட் வாங்கின ஒரு மனிதர் மாதிரி அவர் பேசல. ஒரு அரசியல வந்து என்ன மாற்றங்களை செய்ய போறாரு அப்படின்றது எனக்கு ரொம்பவே ஷாக்கா சர்ப்ரைஸாவே இருக்கு. அவரோட பேச்சுக்கள், அவரோட நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது மாற்று அரசியல்னு சொல்லிட்டு இவங்களை மாதிரி படிச்சவங்க எல்லாம் வந்து ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்க அரசியல்வாதிகளை விட மோசமான அரசியலை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் ரொம்ப வருத்தத்துங்க விஷயமா இருக்கு. ஸோ அவர் வந்து திருச்செங்கோடு பகுதியில் வந்து திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் வந்து அவர் வந்து போட்டிடுறாரு. அதற்கான வேலைகள்லாம் வந்து முன்னாடியே வந்து எப்போலேருந்தே 1 மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஊரா போகிறது, தொகுதியாக போகிறது, ஓட்டு கேட்டு போகிறது, அவருக்கான நலத்திட்டங்களில் வந்து அந்த ஏரியாவில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளுமே பண்ணிட்டு இருக்காரு. சமீபத்தில் கூட தேர்தல் தேதி அறிவிச்ச பின்னாடி கூட அவர் தொகுதியில தான், அதாவது டிஃபன் பாக்ஸை பிடிச்சாங்க, பூஸ்டை பிடிச்சாங்க, எல்லாமே வந்து அவர் தொகுதியில தான். தாவேகால வந்து முதல் முறையா வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மீறல்ல வந்து அடிபட்டுக்கிட்டு இருக்க பேரே வந்து நம்ம அருண்ராஜ் ஐஆர்எஸ் எக்ஸ் அவர்களோட பேர் தான். ஸோ இவங்கள மாதிரி படிச்சவங்க எல்லாம் வந்து அரசியலை மாத்துவாங்க, மாற்று அரசியலை கொடுப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்க வர்றதே வந்து சுயநலத்துக்காக தான் வராங்க அப்படின்றது இவர் மாதிரி ஆட்கள் வந்த பின்னாடி தான் நம்மளுக்கே தெரியுது. ஐயோ நீங்க எல்லாம் உங்க பதவிகள் ஐபிஎஸ்ஸா, நீ ஐபிஎஸ் வேலையை பாரு, ஐஏஎஸ்ஸா நீ ஐஏஎஸ் வேலையை பாரு, ஐஆர்எஸ் வேலையை பாரு. அரசியல்வாதிகள்லாம் அவங்க ஏதோ ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க அரசியல்வாதி வேலை பார்த்துக்கிறாங்க இல்லையா, அவங்க அதை பார்த்துக்கிறட்டும், நீங்க எல்லாம் படிச்சுட்டு நீங்க எல்லாம் இருங்க அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்ல தோன்ற அளவுக்கு அருண்ராஜ் அவர்களோட செயல்பாடுகள் இருக்குது அப்படின்றதான் நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயங்களா இருக்கு. அடுத்த ஸ்டார் கேண்டிடேட்னு பாத்தீங்கன்னா நம்ம தாவேகாவோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள். புசி ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு பாண்டிச்சேரிக்காரரு. ஆனா தமிழ்நாடு அந்த விஜய் மக்கள் இயக்கத்தை வந்து எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்களுக்கு பதிலாக, அதாவது விஜயோட தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்களுக்கு பதிலாக அவருக்கு அப்புறம் வந்து அதை வழிநடத்தி கொண்டு இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் இயக்கமா மாத்தின பின்னாடியும் அதை வந்து ஒரு கட்டுக்கோப்போட வச்சுக்கிட்டு இருக்க ஒரு பெருமை, ஒரு ஆளுமைன்னு பாத்தீங்கன்னா புசி ஆனந்துக்கு அவர்களுக்கு தான் சேரும். புசி ஆனந்த் வந்து நம்ம வந்து கேலியும் கிண்டலுமா நிறைய வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து பேசுவாங்க. அவருக்கு வந்து ஒழுங்கா பேச தெரிய மாட்டேங்குது, அவருக்கு வந்து என்ன பேசுறன்றதே புரிய மாட்டேங்குது, இவரெல்லாம் பொதுச் செயலாளர் அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த ஒரு தாவேகான்ற ஒரு இயக்கத்தை வந்து ஒரு கட்டுக்கோப்பாட வச்சிருக்காரு அப்படின்னா அதுல முதல் பொறுப்பு வந்து புசி ஆனந்த் அவர்களுக்கு தான். ஸோ அவரு வந்து எந்த தொகுதியில நிக்க போறாரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவர் கேட்டது வந்து சோழிங்கநல்லூர்.
நங்கநல்லூர் கேட்டிருக்காரு. ஆனா வந்து தியாகராய நகர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. டி நகர் வந்து இந்த டிஎம்கே ஏடிஎம்கேன்ற அந்த ரெண்டு கட்சிக்குமே வந்து பயங்கரமான போட்டியா இருக்கக்கூடிய ஒரு களம். ஸோ அந்த களத்துல வந்து புஷி ஆனந்த் வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து ஜெயிப்பார், அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து தேர்தல் வேலைகள் பார்ப்பார் அப்படின்றதே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அதை தாண்டி தாவேகாவோட தொண்டர்கள், விஜயோட ரசிகர்கள், மாற்று அரசியலை வேணும்னு நினைக்கிறவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து வாக்களித்து புஷி ஆனந்த் அவர்களை வந்து ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையில வந்து புஷி ஆனந்த் வந்து டி நகர் தொகுதியில வந்து போட்டியிடுறாரு. அடுத்த நட்சத்திர வேட்பாளர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தாவேகாவோட முக்கிய நிர்வாகி சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள். அவர் வந்து பாஜக இருந்தாரு, அதுக்கப்புறம் வந்து அதிமுக இருந்தாரு, அதுக்கப்புறம் வந்து தாவேகால இருக்காரு. இந்த மாதிரி நிறைய கட்சிகள் கடந்து வந்திருந்தாலும் ஒரு அந்தந்த கட்சிகளுக்கு வந்து அவருக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும் இல்லையா, அரசியல் அனுபவம் என்ன, யார் யார்கிட்ட எப்படி எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஒரு பண்பட்ட அரசியல்வாதியா வந்து அவர் வந்து அறியப்படுறாரு. செய்தியாளர் சந்திப்புல எல்லாம் வந்து ரொம்ப நிதானமா அவருக்கு கேட்கிற கேள்விக்கு வந்து அவர் எதிர்கொள்ற விதம் வந்து ஓகே, இவர் வந்து ஒரு 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 அரசியல்வாதிக்கு தான் நம்ம என்னென்னலாம் எதிர்பார்ப்போம் அதெல்லாம் வந்து சிடிஆர் நிர்மல்குமார்ட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்தோம். ஸோ அவர் வந்து எந்த தொகுதியில போட்டி போடுறாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உசிலம்பட்டி அல்லது வந்து திருப்பரங்குன்றம், இந்த ரெண்டு தொகுதியுமே வந்து தென் மாவட்டங்கள்ல வரக்கூடிய தொகுதிகள். ரெண்டுமே வந்து ஒரு ஒரு சாதிய கட்டமைப்பு அப்படி இல்லைன்னா ஒரு மத கட்டமைப்பு, அதை தாண்டி வந்து ஜெயிக்கிறது வந்து இந்த ரெண்டு தொகுதியிலுமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். உசிலம்பட்டி வந்து தென் மாவட்டங்கள் இருக்கிறதுனால அங்க வந்து எந்த சமூகம் வந்து முன்னணியில இருக்கோ, எந்த சமூகம் அதிகமா இருக்காங்களோ அந்த சமூகத்தோட வேட்பாளர்கள் வந்து அதிகமா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும். அதை தாண்டி வந்து இவர் ஜெயிப்பாரா அப்படின்றது அந்த ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது வந்து திருப்பரங்குன்றம் தொகுதி. திருப்பரங்குன்றம் தொகுதி வந்து இப்போதைக்கு வந்து ஒரு முக்கியமா பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு தொகுதியா இருக்கு. ஏன் அப்படின்னா திருப்பரங்குன்றம் அந்த முருகன் மலை மேல வந்து தீபம் ஏத்துறது அப்படின்ற அந்த சர்ச்சையில வந்து பாஜக, இந்துத்துவ, RSS இந்த அமைப்புகள் வந்து ஒரு பக்கமாகவும் திராவிட இயக்கங்கள் வந்து வேற பக்கமாகவும் நின்னாங்க. ஸோ அதுல எந்த விதமான ஈடுபாடும் இல்லாம வாயை மூடிக்கிட்டு இருந்த ஒரே ஒரு கட்சி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தாவேகா மட்டும்தான். ஸோ அப்படி தாவேகா சார்பில் வந்து சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து திருப்பரங்குன்றத்துல வந்து போய் நின்னாருன்னா அவருக்கான வாக்குகள் எந்த அளவுக்கு இருக்கும், அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆனா உசிலம்பட்டியை தேர்ந்தெடுக்கிறதுல வந்து அவருக்கு நல்லது. உசிலம்பட்டியா திருப்பரங்குன்றமான இன்னும் வந்து தலைமை முடிவு செய்யாத இந்த சூழல்ல அவர் வந்து எந்த தொகுதியில வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னா அந்த ஒரு குழப்பத்துல இருக்காரு. ஸோ கூடிய விரைவில் அந்த வேட்பாளர் லிஸ்ட் கன்ஃபார்மா வரும்போது அந்த தொகுதியில பொறுத்து அவர் வேலை பார்ப்பாரு அப்படின்றத நம்பிக்கையோட அடுத்த நட்சத்திர வேட்பாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தாவேகாவோட பொருளாளர், தாவேகாவோட ட்ரெஷரர் வெங்கட்ராமன் அவர்கள். ஸோ வெங்கட்ராமன் அவர்கள் வந்து மயிலாப்பூர் தொகுதியில வந்து போட்டி போறாரு. மயிலாப்பூர் தொகுதி வந்து ஒரு எந்த ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி இருந்தாலும் வந்து மக்கள் வந்து அங்க வந்து படிப்பு, அதாவது லிட்ரஸி ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து யோசிச்சு வாக்களிக்கக்கூடிய மக்களா இருப்பாங்க. எல்லாருமே வந்து கொஞ்சம் ஒயிட் காலர் ஜாப்ல இருக்கக்கூடிய அந்த மக்களா இருப்பாங்க. ஒரு சமூக மக்கள் வந்து அதிகமா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கணக்குல வச்சுதான் வந்து வெங்கட்ராமன் அப்படின்ற தாவேகாவோட பொருளாளர் அவர்களை வந்து அங்க நிறுத்துறாங்களா அப்படின்னு அந்த ஒரு கேள்வி இருக்கு. அதை தாண்டி அந்த பகுதிகளில் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து எவ்வளவு செல்வாக்கு இருக்கும் அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. இதை தாண்டி வந்து வெங்கட்ராமன் அவர்கள் வந்து மயிலாப்பூர் தொகுதியில வெற்றி வாகை சூடுவாரா அப்படின்ற அந்த தேர்தல் முடிச்சு நம்ம வாக்கு எண்ணிக்கை வரும்போது தான் நம்மளால சொல்ல முடியும். அடுத்த நட்சத்திர வேட்பாளர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ராஜ்மோகன் அவர்கள். விஜய் எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெங்கெல்லாம் ஒரு மைக்கை வச்சுட்டு பேசிட்டு இருக்க ராஜ்மோகன் அவர்களை வந்து எனக்கு வந்து முன்னாடி வந்து ராஜ்மோகன் ரிப்போர்ட் அப்படின்னா அந்த யூடியூப் சேனல்ல வந்து அவர் பேசுற வீடியோக்கள், அவர் கையில் எடுக்கிற பிரச்சனைகள், அவர் அந்த பிரச்சனைகளை பத்தி அவரோட பார்வையில வந்து பேசுறது, இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நானே பர்சனலா வந்து அவருக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ரேஞ்சில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சில பட்டிமன்றங்கள் பேசுவாரு. தாவேகால சேர்றதுக்கு முன்னாடி திமுக மேடையில வந்து திமுக வந்து புகழ்ந்து பேசினதெல்லாம் வந்து இன்னும் யூடியூப்லேயே இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தாவேகாக்கு வராரு. தாவேகாக்கு வந்த பின்னாடி ஏன் எல்லாருமே வந்து ஒரு மாதிரியான குழப்பத்தோட பேசுறாங்க, அப்படி ஒரு தெளிவில்லாத பேச்சு பேசுறாங்க, அல்லது வந்து ஒரு நாகரிகம் இல்லாத அதாவது சிந்திக்க முடியாத லெவலுக்கு ஒரு பேச்சை பேசுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்ற ஒரு ரொம்ப பெரிய ஆச்சரியத்துல வந்து இருக்கிற ஒரு நபர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜ்மோகன் அவர்களும் ஒருத்தர். ராஜ்மோகன் அவர்களோட அந்த பேச்சா இருக்கட்டும், அந்த வாதமா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா
கண்மூடித்தனமா நான் வந்து தாவேக்காக்கும் விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுப்பேன், அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிதான் அவரோட பேச்சுக்கள் இருக்கே தவிர ஒரு நடுநிலையா ஒரு அறிவு சார்ந்த அந்த பேச்சுக்களை வந்து அவர் முன்னெடுக்க மாட்டாரு. ஸோ அவர் எந்த தொகுதியில போட்டி போட போறாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எழும்பூர் தொகுதியில போட்டி போறாரு. இப்போதைக்கு எழும்பூர் தொகுதியில ஆளும் கட்சியான திமுக தான் வந்து எம்எல்ஏவா இருக்காங்க. ஸோ எழும்பூர் தொகுதியில ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆளும் கட்சிக்கு வந்து ஒழுங்கா வந்து அந்த பகுதிகளில் வந்து நிறைய பிரச்சனை, நிறைய வந்து மக்களோட பிரச்சனைகள் வந்து அந்த மக்கள் பிரதிநிதிகள் வந்து சரியா பார்க்கல அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனைகள் இருக்கு. அதை தாண்டி வந்து திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் பெரிய போட்டி இருக்கும் அந்த தொகுதிகளில். அதை தாண்டி வந்து விஜய் அவர்களோட தாவேக்கா வந்து போட்டி போடுது அப்படின்னா அங்க அவர்களுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்த நட்சத்திர வேட்பாளர்கள், இந்த வேட்பாளர்கள்னு ஒரு ஒரு கூட்டமா சொல்ற எதுக்குன்னா அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி சொன்னவங்க எல்லாம் வந்து தாவேக்காவில இருந்து ஏற்கனவே வேற வேற இயக்கங்கள் இருந்தாலும் தாவேக்கால வந்து ஒரு அறியப்பட்ட முகமா இருப்பாங்க. இதுக்கு அடுத்து வரப்போற முகங்கள்லாம் பாத்தீங்கன்னா வேட்பாளர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா நேரடியா அதிமுக இருந்து ஒரு பெரிய கூட்டம் வந்தது. அந்த கூட்டத்துல இருக்க நபர்கள் தான். ஸோ அதுல முதன்மையானவர் வந்து நம்ம செங்கோட்டையன் அவர்கள் வந்து எந்த தொகுதியில நிக்க போறாரு அப்படின்றத நம்ம சொல்லியே தேவையில்லை. அவர் எந்த கட்சியில இருந்தாலும் கோபிச்செட்டிப்பாளையத்துல தான் நிக்க போறாரு. அவர் அதிமுக இருந்தாலும் கோபிச்செட்டிப்பாளையம் தான், திமுக போயிருந்தாலும் கோபிச்செட்டிப்பாளையத்தை தான் தேர்ந்தெடுப்பாரு. இப்ப தாவேக்காவுக்கு போயிருந்தாலும் கோபிச்செட்டிப்பாளையம் தான். ஏன்னா தொடர்ந்து வந்து அவரு அந்த கோபிச்செட்டிப்பாளையத்துல வந்து தொடர்ந்து ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டா எம்எல்ஏவை ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ அதனால வந்து அவரை டிஃபால்ட்டாவே அங்க போட்டுருவாங்க அப்படின்ற அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருக்கு. ஸோ கோபிச்செட்டிப்பாளையம் மூலமா ஒரு கன்ஃபார்மான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து தாவேக்கா கிடைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் வந்து நம்பிக்கிட்டு இருந்தாலும் அவர் இதுவரைக்கும் ஜெயிச்சது, கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஜெயிச்சது வந்து அதிமுக அப்படின்ற அந்த ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கட்சி, அந்த ரெட்டை இலைன்ற ஒரு மிக பிரம்மாண்டமான ஊர் உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே பரிச்சயப்பட்ட ஒரு சின்னம். ஸோ எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த முகத்துக்காகவே யாருன்னாலும் அங்கே வந்து ரெட்டலில் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப் கிட்ட வந்து விசில் சின்னத்துல எனக்கு ஓட்டு போடுங்க, நான் வந்து முன்னாடி ரெட்டலில் இப்போ விசில நிற்கிறேன்னு சொல்லிட்டு ஓட்டுகளை மாற்றி கேட்கும் போது அந்த பகுதியில் இருக்க மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதை தாண்டி விஜய் ரசிகர்களும் தாவேக்கா தொண்டர்களும் வந்து அந்த பகுதியிலும் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க எந்த அளவுக்கு வந்து அந்த அந்த ஆதரவுகளும் எந்த அளவுக்கு வாக்குகளா மாறி செங்கோட்டையனை வந்து திரும்பவும் கோபிச்செட்டிப்பாளையத்துல வந்து ஜெயிக்க வைக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த நட்சத்திர வேட்பாளர் ஃப்ரம் ஏடிஎம்கே, அது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் வந்து ஸ்ரீரங்கம் தொகுதியில போட்டி போடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜேசிடி பிரபாகர் வந்து அம்பத்தூர் தொகுதியில வந்து போட்டி போறாரு. ஜேசிடி பிரபாகர் வந்து கூப்பா கிருஷ்ணன் வந்து இதுக்கு முன்னாடி அமைச்சராக இருந்திருக்காரு. ஜேசிடி பிரபாகர் வந்து இதுக்கு முன்னாடி இப்ப கடந்த முறை எம்எல்ஏவா இல்ல, அதுக்கு முன்னாடி எம்எல்ஏவா இருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து அதிமுகல வந்து ஒரு பெரிய புள்ளிகள் தான் அவங்கெல்லாம் அந்தந்த தொகுதியில. ஆனா அவங்க இப்ப நிக்க போறது வந்து தாவேக்கா விசில் சின்னதுன்ற போது அதை தாண்டி வந்து அவங்களுக்கு வந்து விஜய் ரசிகர்கள், தாவேக்கா தொண்டர்கள், அரசியல் மாற்றத்தை விரும்புகிற ஒரு ஒரு சாதாரண எளிய மக்கள் அவங்க மட்டுமே தான் ஓட்டு போடுவாங்களா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை தாண்டி வந்து நான் ரெண்டு பேரை வந்து நான் முக்கியமாக குறிப்பிடணும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரூரோட மாவட்ட தலைவர் மதியழகன். இந்த மதியழகன் வந்து கரூர்ல வந்து போட்டி போடுறாரு. கரூர்ல வந்து மதியழகனுக்கு வந்து எவ்வளவு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும். உண்மையிலேயே வந்து தாவேக்கால வந்து கண்ணை மூடிக்கிட்டு யாருக்காவது ஒருத்தங்களுக்கு வந்து சட்டமன்ற தேர்தல் அந்த வேட்பாளருக்கு வந்து நீங்க கண்ணை மூடிக்கிட்டே இவர் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மதியழகனுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்றதா என்னோட பார்வை. ஏன் அப்படின்னா இந்த கரூர் விவகாரத்துல வந்து தாவேக்கா சார்பில் வந்து எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருந்தாலும், அதாவது உயிரிழந்தவர்களை தாண்டி கட்சியினர்கள் வந்து விஜயில இருந்து கடைமட்ட தொண்டன் வரைக்கும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் மதியழகன் மாதிரி யாருமே பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க அப்படின்றதான் என்னோட பார்வையா இருக்கு. அதனால அவருக்கு வந்து இந்த தேர்தலை வந்து கண்டிப்பா வந்து சீட்டு கொடுத்து அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் வந்து விஜய் சார்பில் வந்து பார்த்து கொடுக்கணும் அப்படின்றதான் என்னோட பார்வையா இருக்கு. அதை தாண்டி அங்க இருக்க கள நிலவரம் என்ன, செந்தில் பாலாஜி வந்து அசுர பலத்தோட இருக்காரு. செந்தில் பாலாஜியை தாண்டி அதிமுகவை தாண்டி மதியழகன் வந்து ஜெயிச்சிருவாரா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியோட வேட்பாளர் மரிய வில்சன் அவர்கள்.
ஜேபிஆர் நிறுவனங்களோட நிர்வாகியா இருந்தாலும் மரிய வில்சன் அவர்கள் வந்து அரசியலுக்கு வராரு. அரசியலுக்கு வந்த காலத்துல இருந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பேக் போனா இருக்காரு. நிறைய செயல் திட்டங்கள் தீட்டுறது, ஸோ நிறைய வந்து கட்சி வேலைகளை வந்து முன்னெடுத்து பண்றது, இந்த மாதிரி மரிய வில்சன் வந்து தொடர்ந்து வந்து அவரோட களப்பணிகளை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. அரசியல் அவருக்கு இருக்க ஆர்வத்தை தான் அது காமிக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். அவர் வந்து ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில வேட்பாளராக நிக்க போறாரு. இருக்கிற வேட்பாளர்கள்லயே வந்து 2-3 வேட்பாளர்கள் தான் வந்து தீவிரமா அந்த தொகுதியில இதுதான் என்னோட தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு தலைமை கிட்ட இருந்து சிக்னல் வர்றதுக்கு முன்னாடியே இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அதுல வந்து மரிய வில்சன் ஒருத்தர். ஸோ அவர் வந்து ஆர்கே நகர்ல வந்து பிரச்சாரமே பண்ண ஆரம்பிச்சாரு. தினசரி பிரச்சாரங்கள், தினசரி நலத்திட்ட உதவிகள், தினசரி மேடை பேச்சுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேலைகளை வந்து இறங்கி பார்க்க ஆரம்பிச்சாரு ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில. ஸோ இதெல்லாம் வந்து இப்படி இருக்க, இன்னும் வந்து அதிகாரப்பூர்வமான வேட்பாளர் லிஸ்ட் வந்து இன்னும் தாவேக்கால இருந்து வரல. இன்னும் கூட்டணி முடியலையா, இல்ல கூட்டணி இதுக்கப்புறம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிட்டாங்களா, எப்போ வந்து சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை வந்து வெளியிட போறாங்க அப்படின்ற மாதிரி உங்களை மாதிரியே நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி வந்ததுன்னா இன்னும் டீட்டெயிலான விஷயங்களை பேசலாம். உங்களோட கருத்துக்கள், அந்த நட்சத்திர வேட்பாளர்கள் பட்டியலில் வந்து யாரெல்லாம் வந்து கன்ஃபார்மா ஜெயிச்சிருவாங்க, கன்ஃபார்மா வந்து எம்எல்ஏ ஆயிடுவாங்க அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். நன்றி.